வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று நடந்த அமர்வில் பல பிரச்சினைகள் பற்றி பேசப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனிற்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து இன்று வரையிலும் தீர்வு கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆட்சி பற்றிய சில முக்கியமான விஷயங்களை முன்வைத்து பேசினார். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தமிழில் பேசினார். அவரது பேச்சு முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டுள்ளது தெரிகிறது. அத்துடன் மற்றொரு விஷயத்தையும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அர்ஜுனா எம்பி எதை பற்றியெல்லாம் பொது வழியில் பேசினாரோ அவை எல்லாமே தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண எம்பி ஸ்ரீ பவானந்த ராஜாவின் பேச்சில் இருந்தன. அத்துடன் அவர் அர்ஜுனா எம்பி போல தாமும் ஒரு வைத்தியர் என்பதையும் வைத்திய நிர்வாகியாக இருந்தவர் என்பதையும் குறிப்பிடும் விதத்தில் அவரது நாடாளுமன்ற பேச்சு தயாரிக்கப்பட்டிருந்தது. அவற்றையெல்லாம் என்பிபி செய்ய போகிறதோ இல்லையோ என்பது வேறு விஷயம். இங்கு நாம் குறிப்பிடுவது அர்ஜுனா எம்பி பேசினால் எதை பேசியிருப்பாரோ அவற்றை அதே யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றொரு வைத்தியரான என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார். இது அரசியலா அல்லது தற்செயலாக நடந்ததா? திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் மற்றும் யாழ்ப்பாண எம்பி ஸ்ரீ பவானந்த ராஜாவின் பேச்சுக்கள் இந்த காணொளியில் இணைக்கப்பட்டுள்ளன. முழுமையாக கேட்டு பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். அர்ஜுனா எம்பி தமக்கும் இன்று நேரம் ஒதுக்கப்படவில்லை என்ற விஷயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிட பேச சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட போது குறிப்பிட்டுள்ளார். கடந்த 7ஆம் திகதி நாடாளுமன்றில் தனக்கு உரையாட அனுமதி வழங்கப்படாமை குறித்து சபாநாயகரிடம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இன்று வரை தனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் இது குறித்து தனக்கு எவ்வித பதிலும் தற்போது வரை வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ள போதிலும் எனக்கு சரியான பதில் வழங்கப்படவில்லை. ஆகவே தனக்கு சரியான பதிலை பெற்றுத்தருமாறு அவர் சபாநாயகரிடம் கோரியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு இது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ஆராயப்படுகிறது எனவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது நாடாளுமன்ற உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை பெற முடியாமல் இருப்பது குறித்து தனது ஆழ்ந்த கரிசனைகளை வெளியிடுவதாக அந்த கடிதத்தில் அர்ஜுனா எம்பி தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை சரி செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகளை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அர்ஜுனா, இந்த விடயத்திற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் அமர்வுகளில் இருந்து வெளிநடப்பு செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திலிருந்து பல காரணங்களுக்காக எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததை பார்த்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்ற காரணத்தால் ஒருவர் வெளிநடப்பு செய்தால் அது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஏற்படும் மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்படும். இதோ திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் மற்றும் யாழ்ப்பாண எம்பி ஸ்ரீ பவானந்த ராஜாவின் பேச்சுக்களை கேளுங்கள். இது அரசியலா அல்லது தற்செயலாக நடந்ததா என்பதை நீங்களே கூறுங்கள். ගරු ඉම්රාන් මහරූෆ් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් පවතිනවා. நன்றி குழுக்களின் தலைவர் அவர்களே. குறிப்பாக இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற குறிப்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அமில பிரசாத் சிறிவர்தன் அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒத்திவைப்பு பிரேரணை, குறிப்பாக இது உண்மையிலே நாட்டு மக்கள் பலத்த எதிர்பார்ப்புகளுடன் உருவாக்கிய அரசாங்கம் தற்போது மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை தகர்த்து வருகின்றது என்ற அடிப்படையிலே நாட்டில் இப்பொழுது பேசப்படுகின்ற மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் சம்பந்தமாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஒத்திவைப்பு பேரணியிலே இன்று நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே நடைபெறுகின்ற விவாதங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆளும் தரப்பிலிருந்து பல உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள், பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன, பலர்களினால் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் இன்று ஆளும் தரப்பிலே இருந்து பேசப்படுகின்ற இந்த விஷயங்கள் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் என்பதை மறந்த
உறுப்பினர்களாக பேசுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று நாங்கள் ஒரு அரசாங்கத்திலே இருக்கின்றோம். நாங்கள் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றோம். நாட்டிலே எங்களுடைய ஒரு ஜனாதிபதி இருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் இங்கிருக்கின்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்திலே காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டு இன்று இந்த பார்லமன்றத்திலே ஏதாவது ஒரு மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இங்கு பேசப்படுகின்ற இந்த அமைச்சர்களாக இருந்தாலும் இங்கிருக்கின்ற அரச பார்லமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் சென்ற அரசாங்கத்தை சாடுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றன. இதுவரை காலங்களும் இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் பிழை, சென்ற அரசியல்வாதிகளினால் செய்யப்பட்ட விடயங்கள் பிழை என்று சொல்லப்படுகின்ற இந்த காரணங்களே ஒழிய இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறை முன்வைக்கப்படுகின்றதா என்றால் அவ்வாறான ஒரு வழிமுறையோ ஒரு முன்னெடுப்போ இங்கு காணப்படவில்லை. குறிப்பாக இன்று பழைய அரசாங்கத்தை அரசியல்வாதிகளையும் சாடுகின்றவர்கள் ஏன் சில வரலாற்றை மறந்தவர்களாக பேசுகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். சந்திரிகா அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அந்த சந்திரிகாவினுடைய ஜனாதிபதி வருகையிலே உங்களுடைய கட்சியினுடைய முயற்சிகள் காணப்பட்டன. இங்கிருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள், இங்கிருக்கின்ற அமைச்சர்கள், இங்கிருக்கின்ற சில பார்லமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த நேரத்திலே அமைச்சு பதவியிலே இருந்தார்கள், அரசாங்கத்துடன் இருந்தார்கள். ஆகையால் அந்த நேரத்திலே அரசாங்கத்துடன் இருந்துவிட்டு அரசாங்க செயற்பாடுகளை முன்னெடுத்து விட்டு இப்பொழுது வந்து முழுமையாக இந்த பழைய அரசாங்கம், பழைய அரசியல்வாதிகள் தான் இந்த நாட்டுக்கு காரணம் என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இங்கிருக்கின்ற அமைச்சர்கள், இங்கிருக்கின்ற பார்லமன்ற உறுப்பினர்கள் இங்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பார்லமன்ற உறுப்பினர்களுக்கு கை நீட்டுகின்றார்கள். இவர்கள் ஊழல்வாதி என்கின்றார்கள், இவர்களுக்கு பகா கேஸ் இருக்கின்றது, இவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, இவர்கள் பல குற்றங்களை புரிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்க உறுப்பினர்கள் ஏன் அவர்களுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று யார் அரசாங்கம் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்று 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போதாதா? அல்லது வருகின்ற உள்ளூராட்சி மன்றத்திலே நகர சபை, பிரதேச சபைக்கான அதிகாரங்கள் உங்களுடைய கட்சிக்கு தேவைப்படுகின்றதா? அல்லது அது போதாமல் வருகின்ற மாகாண சபையினுடைய அதிகாரங்களும் உங்களுக்கு தேவையா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று ஜனாதிபதி இருக்கின்றார், இன்று பிரதமர் இருக்கின்றார், இன்று கேபினெட் இருக்கின்றது, இன்று அரசாங்கம் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் பழைய அரசியல் கலாச்சாரத்தை போன்று எதிர்க்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு கையை நீட்டி உங்களுக்கு குற்றம் இருக்கின்றது, உங்களுக்கு ஊழல் இருக்கின்றது, உங்களிடம் களவு இருக்கின்றது என்பதை யார் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஆகையால் தயவு செய்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இன்று அந்த மாற்றத்துக்காக உங்களை மக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது ஒரு வரலாறு. ஒரு கட்சியின் ஊடாக இவ்வளவு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு வரலாறு. இந்த வரலாறு எதிர்காலத்திலே பிழைக்குமாக இந்த வரலாறு எதிர்காலத்திலே பிழைக்குமாக இருந்தால் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே அரசியல் பயணம் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் நாங்கள் தயவாக கேட்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து ஒரு மாற்றம், ஒரு சிஸ்டம் சேஞ்சை சொல்லி வந்தவர்கள் நீங்கள். அந்த சேஞ்சை நீங்கள் பார்லமன்றத்திலே இருந்து கொண்டு வர வேண்டும். இன்று பழைய அரசியல்வாதிகளுக்கும் பழைய அரசாங்கத்தையும் திட்டுவதையும் அவர்களை குற்றம் சாட்டுவதையும் விடுத்துவிட்டு என்னென்ன புதிய விடயங்களை நீங்கள் அமுல்படுத்த போகின்றீர்கள், எவ்வாறான ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகின்றீர்கள் என்பதை தெளிவுபடுத்துங்கள். இன்று பல படித்தவர்கள் இருக்கின்றார்கள், பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள், பல புதியவர்கள் இருக்கின்றார்கள், திறமைசாலிகள் இருக்கின்றார்கள். இவரை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள்? இவ்வாறானவர்களின் மூலமாக எவ்வாறு இந்த அரசியல் கலாச்சாரத்திலே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த போகின்றீர்கள் என்பதை மக்கள் பார்க்கின்றார்கள். இன்று எத்தனையோ எங்களுடைய பக்கத்திலே இருந்த மூத்த அரசியல்வாதிகள் இன்று இந்த பார்லமன்றத்துக்கு வர முடியாமல் போனதுக்குரிய காரணம் நீங்கள். ஆகையால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. நாங்கள் சொல்லவில்லை நீங்கள் 50 நாளிலே முடிக்க வேண்டும், 100 நாளிலே முடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய அரசாங்கம், நீங்கள் தான் சொன்னீங்கள் சில விடயங்களை நாங்கள் 24 மணித்தியாலத்துக்குள் முடிப்போம் என்று. இன்று பொருட்களுடைய விலையை குறைப்போம் என்று சொன்னவர்கள் யார்?
எரிபொருட்களுடைய விலையை விலையை குறைப்போம் என்று சொன்னவர்கள் யார்? இந்த நாட்டிலே சம்பளத்தை அதிகரிப்போம் என்று சொன்னவர்கள் யார்? பல மாற்றத்தின் மூலமாக இந்த நாட்டை ஒரு சரியான பாதைக்கு இட்டு செல்வோம் என்று சொன்னவர்கள் யார்? இன்று இவ்வாறு சொல்லிவிட்டு இன்னும் நீங்கள் எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற இன்னும் பழைய அரசியல் வரலாற்றுகளை எடுத்து இன்னும் அவர்களை குற்றம் சாட்டுகின்ற அரசியலை தயவு செய்து விடுத்துவிட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நேர்மையான, தூய்மையான, ஒரு நியாயமான ஒரு அரசியல் பயணத்தை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு எங்களிடம் காணப்படுகின்றது. ஆகையால் நேரத்தை கவனித்துக் கொண்டு நேரத்தை வழங்கியதற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ பவானந்த ராஜ். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஆயுபோவான். குட் ஈவினிங். Thank you, madam, for this opportunity to given to me. மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகியோரை வணங்கி எனது இந்த முதலாவது உரையை நான் நிகழ்த்துகின்றேன். முதலாவதாக நான் ஒரு வைத்தியனாக அரச சேவையில் சுமார் 22 வருடங்கள் கடமையாற்றி கடந்த 12 வருடங்களாக நிர்வாக சேவையில் இருந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து எனது அனுபவத்தின் மூலம் நான் இந்த நாட்டுக்கும் எனது சார்ந்த மக்களுக்கும் சேவை செய்யலாம் என்று இந்த உயரிய சபைக்கு வந்திருக்கின்றேன். எனவே இந்த உயரிய சபைக்கு வருவதற்கு எனக்கு உதவி செய்த தேசிய மக்கள் சக்திக்கும் எனது இந்த வெற்றிக்காக உழைத்த எனது மக்களுக்கும் எனது இந்த நன்றியை கூட கடமைப்பட்டுள்ளேன். இந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதுவரை பேசிய எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினால் வழங்கப்பட்டிருந்த கேள்விகளுக்கு தரமான பதில்களையும் தகுந்த ஆதாரங்களோடும் வழங்கியிருந்தார்கள். எனவே நான் அதை பற்றி அதிகம் பேசி நேரம் எடுக்காமல் இந்த நாட்டிலே வாழுகின்ற சகல இன மக்களும் சமமாகவும் சுதந்திரமாகவும் ஜனநாயக விளைஞங்களுக்கு வாழ்வதற்காக இலங்கையர் என்ற உணர்வுகளோடு அணிதிரண்டு வளமான நாடு ஒன்றை கட்டியெழுப்பி எமது எதிர்கால சந்ததிக்கு கையளிப்பதற்காக எமது அரசாங்கத்தை மிகுந்த எதிர்பார்ப்புடன் தெரிவு செய்திருக்கின்றார்கள். நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் யாழ், கிளிநொச்சி மாவட்டங்கள் வாழும் மக்கள் மிக தெளிவாக, அதாவது தமது மொத்த 6 உறுப்பினர்கள் 3 உறுப்பினர்களை தங்கள் வாக்குகள் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்காக எமது அரசாங்கம் எல்லா சேவைகளையும் வழங்கும் என்பதை நான் இங்கு உறுதியுடன் கூற விரும்புகின்றேன். அடுத்ததாக எமது வடமாகாணத்தில் உள்நாட்டில் போரின் மூலம் சொல்லனா துயரங்களை அமைத்த எமது மக்களுக்கு எமது அரசு மூலம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த நாட்டில் ஏற்படுத்த என்னால் இயன்றவரை முயற்சிப்பேன் என எனது மக்களுக்கு நான் உறுதியளிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக கடந்த போரினால் ஏற்பட்ட தாக்கங்களிலிருந்து எமது மக்கள் இன்னும் விடுதலை பெற்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். அதன் ஒரு அங்கமாக பல ஏக்கர் மக்களின் காணிகள் இன்னும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் பழைய அரசாங்கங்களினால் இழுத்தடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த மக்கள் பல வருடங்களாக தமது நிலங்களையும் காணிகளையும் இழந்து அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நான் சார்ந்த வலிகாம் வடக்கு பகுதியில் பலாலி, மயிலட்டி, காங்கேசந்துறை, வசாவளான் போன்ற பகுதி மக்கள் இன்னும் தங்கள் காணிகளுக்கு சென்று குடியமரவோ விவசாயத்தை செய்யவோ முடியாமல் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். எனவே அவர்களுக்குரிய காணிகளை நாங்கள் ஒப்படைப்பது எமது கடமையாகும். அதற்காக நாங்கள் அயராது உழைக்க வேண்டியுள்ளது. அத்துடன் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பல வீதிகள் மக்கள் பாவனைக்காக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அவை அனைத்தையும் திறந்துவிட்டு மக்களின் சுதந்திரமான நடமாட்டத்துக்கும் மத தலங்களுக்கும் சென்று வர நாங்கள் எமது அனுமதியை வழங்க ஏற்ற நடவடிக்கைகள் எடுப்போம். அடுத்ததாக நீண்ட காலமாக விசாரணைகள் எதுவுமின்றி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட்டு அவர்களும் சமூக வாழ்க்கையை வாழ இணைந்து அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டியது எமது அரசாங்கம் ஒரு கடமையாகும். அத்துடன்
காணாமல் போனோர் விடயத்திலும் ஒரு தெளிவான பதிலை கொடுத்ததன் மூலம் அங்கு தங்கியிருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். எனவே எமது மாகாணத்திலும் மாவட்டத்திலும் பல சுகாதார, கல்வி, போக்குவரத்து, போதைப்பொருள் பாவனை, தொழில் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த நாட்டிலே இந்த ஊழல் மிகுந்த நாட்டில் இருந்தபடியால் எமது நோயாளிகளுக்கு, வைத்தியசாலை நோயாளிகளுக்கு இம்யூனோகுளோபுலினுக்கு பதிலாக நோமல் சிலனையும் கொடுத்து அநேகமானவர்களுக்கு பார்வையும் இழந்து போயிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊழல் மிகுந்த பழைய அரசாங்கத்தின் நடவடிக்கை. எனவே இந்த இலவச சுகாதாரத்துறையை மிகுந்த சவால்களை சந்திக்க வேண்டி வந்திருக்கின்றது. இதனால் எனது மாவட்ட மக்களும் படும் துன்பங்கள் அளவிட முடியாத அளவு இருக்கின்றது. முதலாவதாக, வைத்தியசாலைகளில் போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் போதிய ஆளணியின்மையால் பயனற்று இருப்பதை காண முடிகின்றது. எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக காடர் ரிவிஷன், அதாவது ஆளணி மீளாய்வு இன்மையால் பல வைத்தியசாலைகள் இயங்க முடியாத நிலையே காணப்படுகின்றது. எனவே நாட்டில் உள்ள ஏனைய வைத்தியசாலைகள் ஒப்பிட்டு எமது ஆளணி பற்றாக்குறையை மீளாய்வு செய்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டியது எமது பொறுப்பாகும். அடுத்ததாக, வட மாகாணத்தில் உள்ள மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரே ஒரு வைத்தியசாலை யாழ் போதனா வைத்தியசாலை. எனவே அங்கே சகல தர ஊழியர்களுக்குமான வெற்றிடங்கள் அல்லது காடர் ரிவிஷன் செய்யப்படாமையால் அந்த மக்களுக்கு ஒரு முழுமையான சேவையை வழங்க முடியாது இருப்பது. எனவே அத்தோடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது ஒரு மகப்பேற்று விடுதி அங்கின்மையாகும். சுமார் வருடாந்தம் 6000க்கு மேற்பட்ட பிறப்புகளை கொண்ட வைத்தியசாலையில் சுமார் 12 வருடங்களாக ஒரு மகப்பேற்று வைத்திய விடுதியின்மை ஒரு தற்காலிகமாக மருத்துவ விடுதியில் இயங்கி வருவது மிக துர்ப்பாக்கியமாகும். எனவே இந்த பாதீட்டில் சுகாதாரத்துறைக்கு மிக கூடுதலாக பணம் ஒதுக்கி இருப்பதால் இந்த மகப்பேற்று விடுதியை நிர்மாணிக்க ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பான ஒரு ආවන මොණ්ඩේ நான் ඉතන එනල්දිருக்கின்றேன். ගරු මන්ත්‍රීතුමනි විනාඩි 2ක් කාලයක් පවතිනවා. I will place this document for Hansard. அத்துடன் எமது போதைப்பொருள் பிரச்சனையால் மிகவும் இளம் சமுதாயம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை இரும்பு கரங்கன்று ஒடுக்க வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக இந்த எமது பகுதி இளைஞர்களுக்கு தொழிற்சாலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுக்காக எத்தனையோ புலம்பெயர் உறவுகள் எங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அந்த இரட்டை குடியுரிமை விசாவையும் அவர்களுக்கு விசா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை இங்கு வரவழைத்து தொழில்துறைகளை துவங்கி எங்களுக்கு இளைஞர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பையும் வழங்கி பயிற்சிகளையும் வழங்க எங்கள் அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்து அந்த முதலீட்டாளர்களை கவர்றதுக்கு ஆவண செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டு எமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு வழங்கி நன்றி சொல்லி நான் மேலே குறிப்பிட்ட விடயங்களை விரைவில் செய்வதற்கு ஆவண நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தங்களின் ஆதரவு எங்களுக்கு இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.